நீங்க ஒரு வேஃபல் லவரா? அப்ப நான் சொல்ற ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க பை 2 கெட் 1 ஆஃபர்ல வேஃபல் சேல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, வேற வெரைட்டியான வேஃபல்லாம் கூட ரொம்பவே கம்மியான ரேட்ல தராங்க. அண்ட் தமிழ்நாட்டுல இந்த ஒரு ஸ்பாட்ல தான் ஜப்பானோட ஃபேவரட்டான கிரீப்ஸ்னு ஒரு டெசர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சேல் பண்றாங்க. அப்புறம் வெறும் 59 ரூபாய்க்கு தரமான ஹாட் சாக்லேட் கொடுக்குறாங்க. சரி வாங்க நான் என்னெல்லாம் அங்க சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட டெட் பை சாக்லேட் சண்டே சாப்பிட்டேன். எப்ப பார்க்கவே சும்மா சூப்பரா இருந்துச்சு. மேல 2 ப்ரௌனியோட பாட்டம்ல 2 ஸ்கூப் ஐஸ்கிரீமோட கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌனியை மட்டும் தான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரௌனில மிக்சிங் போட்டு சாப்பிட்டேன் பாருங்க. அடடா அருமையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட ஐகானிக்கான ஜப்பானோட டெசர்ட் ட்ரை பண்ண போறேன். அதோட நேம் கிரீப்ஸ். அதுல நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லைட் கிரீப்ஸ் ட்ரை பண்ணேன். ப்ராமிஸா சொல்றேன் மஸ்ட் ட்ரைங்க. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பைட்லயே பனானா பைட் கிடைச்சது. அதோட டேஸ்ட்னால என்ன நெக்ஸ்ட் பைட் வேகமா பண்ண வச்சது. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் அதுலயே சாக்லேட் ப்ரௌனி கிரீப்ஸ் சாப்பிட்டேன். இது ப்ரௌனி லவர்ஸ்க்கு ஏத்தது. ஏன்னா இதுல ப்ரௌனியோட டேஸ்ட் ரொம்பவே அதிகமா தெரிஞ்சுது. ஆனா டேஸ்ட் வைஸ் பக்கா மாசுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஓரியோ பபுள் வேஃபில் சாப்பிட்டேன். பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. இது எப்படின்னா ஒரு பபுள் வேஃபில கோன் ஷேப்ல வச்சுட்டு தேவையானதை போட்டு கொடுத்தாங்க. அதை பார்த்தனே நான் ஒரே கடியா கடிச்சிட்டேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா தரமான ஹாட் சாக்லேட் குடிச்சேன். ஹாட் சாக்லேட் மேல டாப்பிங்கா மேஷ் மேலோல போட்டு ஒரு ஃபயர் பண்ணி கொடுத்தாங்க. ஹாட் சாக்லேட் எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும். ஆனா இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீரியஸாவே இதுவும் மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். என்ன இந்த ஸ்பாட் எங்கன்னு தானே கேக்குறீங்க? கரெக்டா சேட்பட் சிக்னல் முன்னாடி நியூ ஹைதராபாத் பிரியாணி கடை இருக்கும். அது பக்கத்துல பிராண்ட் நியூ மெல்டிங் மெமரிஸ்னு ஒரு வேஃபல் ஷாப் இருக்கும். அங்க மட்டும் தான் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கும். டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.